2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் இரண்டாம் நாள் என்றாகும். இன்றைய விவாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் சபையில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன 2 வரவு செலவு திட்ட நூல்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் பிரச்சினை எழுந்துள்ளதாக கூறினார். இதன்போது ஏற்பட்ட அமளி துமளியால் சபை நடவடிக்கைகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். கொழும்பில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க வரவு செலவு திட்ட நிவாரணங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு நாம் 5000 ரூபாய் புகை பரிசோதனை வரியொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறுகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் அது எங்கே இருந்தது என நான் கேட்கிறேன். வேறு பிழைகளை கண்டுபிடிக்க முடியாததால் எதிர்க்கட்சியினர் இத்தகைய விடயங்களை அனுமானத்தின் அடிப்படையில் கூறுகின்றனர். இந்த விடயம் 4 சக்கர வாகனங்களுக்கு மாத்திரமே தாக்கத்தை செலுத்தும். பொருட்களின் விலை அதிகரித்திருந்தது. இறக்குமதியின் போது ரூபாயின் பெறுமதி குறைந்தமே இதற்கு காரணமாகும். நாம் அதனையும் திருத்தியுள்ளோம். மக்களுக்கான